அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் இயேசுனுடைய இறப்பு திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே, குடும்பத்திலே நாம் அன்பு செய்த ஒருவருடைய இறப்பின் போது நாம் எப்படி இருந்தோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கலாம். அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்விலை அனைத்தையும் இழந்திருக்கிறோம், இழந்து விட்டோம் என்று நாம் யோசிக்கிறோம். நமது அம்மாவுடைய இறப்பாக இருக்கலாம். எங்க அம்மா போயிட்டாங்களே, எங்க அம்மா தானே எனக்கு எல்லாம், அவங்க இல்லாட்டி என் வாழ்க்கை இல்லையே அப்படின்னு யோசித்து பாருங்க. நம்ம அப்பாவா இருக்கலாம். எங்க அப்பா தானே என்னை தோள் மீது சுமந்தாங்க, எனக்கு உழைக்க கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க இல்லாம நான் எப்படி தனியா வாழ போறேன்? நம்ம உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்ம நேசித்தவர்களாக இருக்கலாம், நம் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கூட இருக்கலாம். அப்படியே இறந்துட்டாங்க, அவங்கள நம்ம பெட்டியில வச்சிருக்கிறோம், அழுது கொண்டே இருக்கிறோம், நம்மளால சாப்பிட முடியல. ஏதோ நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். இனி என்னால வாழ முடியாதே, நான் எப்படி இருக்க போறேன்? நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு சண்டையிட்டவர்கள், நம்மை எதிரியாக நினைத்தவர்கள் எல்லாம் இறப்புக்காக வந்திருக்கிறார்கள். சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்மளால சாப்பிட முடியல, ஏன்னா அவ்வளவு அன்பு செஞ்சிட்டோம். நம்ம கஷ்டப்பட்ட நேரம்லாம் நம்ம தோல் மீது தட்டி கொடுத்தவங்க, அவங்க தானா எல்லாத்தையும் நமக்கு பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கோம். அப்படியே அந்த இறப்பு பவனிக்கு அந்த உடலை தயார் செய்கிறார்கள், ஆடை மாற்றுகிறார்கள். என்னுடைய அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, என் நண்பனுக்கு, இவங்களுக்கு இது பிடிக்கும், இது உள்ள அடக்கப்பட்டிக்கல வைங்க அப்படின்னு சொல்றோம். அப்படியே வீட்டிலிருந்து கோயிலுக்கு பவனியா கொண்டு வராங்க, கோயில்ல வச்சிருக்காங்க. கோயில்ல பூசையில கூட நம்மளால இருக்க முடியல, அழுகுறோம். முடியல ஆண்டவரே, ஏன் உனக்கு கண்ணிலையா இயேசுவே அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்கிறோம். இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டுட்டீங்களே, ஏன் எனக்கு அவங்கள தந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்படி இதயத்துல ஒரு விதமான வலி, அதை சொல்ல முடியல. அதுக்கு எத்தனை பேர் ஆறுதல் கொடுத்தாலும் ஆறுதல் தர முடியல. அப்படியே கோவில்ல பூசை முடிஞ்சு அப்படியே கல்லறைக்கு கொண்டு போறாங்க. கல்லறையில குருவானவர் ஜெபங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். பெட்டியை மூட போற நேரம், ஐயோ மூடாதீங்க, நான் கடைசியா ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், இனிமே இந்த முகத்தை பார்க்க முடியாதே அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்க்கிறோம், மொத்தம் விடுறோம். நம்ம நேசிச்சவங்களை, நம்ம அன்பு செஞ்சவங்களை, நம்ம மீது அதிக அக்கறை கொண்டவங்களை முத்தம் செய்யறோம். அப்படியே இந்த பெட்டியை குழிக்குள்ள இறக்கும் போது நமக்கு ஒரு விதமான இதயம் துடிக்கிறது. சில நேரங்களில் நம்ம எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுனுடைய இறப்பு, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். நம்மை நேசித்தவர்கள், நம் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் இறக்கின்ற போது நமக்கு எவ்வளவு வலித்திருக்கிறது என்றால், அன்னை கன்னிமரியாளுக்கு எவ்வளவு வலித்திருக்கும். 1875 ஆண்டு பெங்கால் மாநிலத்திலே பிர்சா முண்டா என்ற ஒருவர் இருக்கிறார்.
இவர் தன்னுடைய வாழ்விலே 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பவராக இருக்கிறார். அவர் அந்த 3ஆம் வகுப்பிலே பள்ளியில் இருந்து அடித்து வெளியே தள்ளப்படுபவராக இருக்கிறார். பழங்குடி மக்களுக்கு எதிராக இந்த பிரிட்டிஷ் ஆட்சி எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இவர் எதிர்த்து 3ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே மக்களிடம் குரல் கொடுப்பவராக இருக்கிறார். அப்போது இந்த பழங்குடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி வருபவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரிட்டிஷ் ஆட்சி அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இந்த பழங்குடி மக்களின் நிலப்புலங்களை அபகரிப்பதாக இருக்கின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த இந்த பிரிட்சா முண்டா மக்களை, இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக இவர் போராட வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்காக குரல் கொடுப்பவராக இருக்கின்றார். இவரை சிறையிலே அடைக்கிறார்கள், சிறையிலே அடைத்து துன்புறுத்துகிறார்கள். இவர் எங்களுக்கு என்று ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு என்று ஒரு தனி மாநிலமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று இவர் போராடுகிறார். சிறையிலே வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டாலும் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தவுடன் மீண்டும் தன்னுடைய இன மக்களுக்காக போராடுபவராக இருக்கின்றார். இறுதியிலே இவர் அடித்து துன்புறுத்தப்படப்படுகிறார். நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 25வது வயதிலே இரத்த வாந்தி எடுத்து இவர் இறப்பவராக இருக்கிறார். இவர் இறந்த பிறகு 2000 ஆண்டு இந்த பெங்கால் மாநிலம் தனி மாநிலமாக அறிவிக்கப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றத்திலே உடைய புகைப்படத்தை வைக்கப்படுவதாக இருக்கின்றது. தன்னுடைய மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது, அநியாயங்கள் நடக்கின்ற போது மக்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான் இந்த பிர்சா முண்டா. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இறப்பு ஒரு அரசியல் கொலையா, ஆன்மீக கொலையா? இயேசுவின் இறப்பு என்பது ஒரு அரசியல் கொலை. The Scientific Death of Jesus Christ என்ற ஒரு ஆங்கில நாளிதழில் வந்த செய்தி. அறிவியல் ரீதியாக இயேசுவின் இறப்பை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இவருடைய கணிப்பின்படி இயேசு சிலுவையில் அறைந்து காலை 9 மணியிலிருந்து 3 மணி நேரம் இயேசு சிலுவையில் துன்பப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். கடைசியில் சிலுவையின் பாரத்தின் வழி தாங்காமல் அவருடைய உடலிலே எய்தப்பட்ட ஆணிகள், விழாவிலே குத்தப்பட்ட ஈட்டி அந்த வழி தாங்காமல் இவருடைய இதய துடிப்பு நின்று போய் அவர் இறந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ரோமை அரசால் மிகவும் கொடுமையான தண்டனையை தான் சிலுவை சாவு. அதுவும் தேச துரோகம் செய்தவர்களுக்கு தான் அந்த தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் முள்முடி சூட்டப்பட்டு சிலுவை சுமக்க செய்து சாத்தால் அடிக்கப்பட்டு அவருடைய தாடைகள் நொறுக்கப்பட்டு கொடூரமாக சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்று DNA படிப்பினை வழியாக கூறப்படுகிறது. இயேசு யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தப்படுகிறார். இச்சங்கமானது ரோமை அரசு அங்கீகரித்தது. யூத சமுதாயத்தையோ அல்லது சமூகத்தையோ சமயத்தையோ வேறு மரபுகளை கொச்சப்படுத்தும் எவருக்கும் மரண தண்டனை விதிக்க வேண்டும். ஆனால் இயேசுவின் போதனை யூத சமயத்திற்கு எதிராக இருக்கின்றன என்று அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று அநியாயமாக தீர்ப்பு வழங்குபவராக இருக்கிறார்கள். முதலாவதாக தலைமை சங்கம் இயேசு கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி என்று அநியாய தீர்ப்பு வழங்குகிறது. மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 55 56 வசனங்களை பார்க்கின்ற போது, தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக சான்றுகள் தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய்ச்சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. இயேசுவை பற்றி குற்றச்சாட்டுகள் முரண்பட்டிருந்தது. சூழ்நிலை விசாரணை செய்ய வேண்டிய தலைமை குருவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதன் அடிப்படையில் அங்கே மாபெரும் அநீதி நடக்கிறது. மார்க் நற்செய்தி 14வது அதிகாரம் 63வது வசனத்திலே பார்க்கின்ற போது, இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இவன் சாக வேண்டும் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே பல இடங்களிலே அநியாய தீர்ப்புகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை ஆண்டுகளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கடலிலே மீன் பிடிக்கின்ற போது அண்டை நாட்டு கடற்படையினால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அல்லது பிணை கைதிகளாக இழுத்து செல்லப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது அப்பாவி மக்களுக்காக அநியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. எத்தனையோ மக்கள் இன்றும் நீதிமன்றத்துக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அணு உலை போராட்டத்தின் போது மக்களுக்கும் அங்கே அநியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. நாட்டில் பலம் படைத்தவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் மக்களுக்கு எதிராக இன்று பல அநியாய தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவன் சாக வேண்டும் என்ற தலைமைச் சங்கம் தீர்மானம் ஒரு நீதிமன்றம் முழுமையாக விசாரித்து வழங்க வேண்டிய தீர்ப்பு அங்கு மாறாக ஒரு ஆவேச கூட்டம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. இது போன்றுதான் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலும் இன்றைய காலகட்டங்களிலே தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. இந்த தீர்ப்புகள் எல்லாம் விசாரிக்காமலே வழங்கப்படுகிறது. தலைவர்களும் பதவியில் இருப்பவர்களும் செல்வம் படைத்தவர்களும் ஏற்கனவே கூடி தீர்மானித்து தீர்ப்புகளை எழுதிவிட்டு அங்கே மக்கள் முன்னிலையில் ஏதோ வந்து அவர்கள் தீர்ப்புகளை கூறுபவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்னதான் செய்தார் இந்த இயேசு? சென்ற இடமெல்லாம் நல்வாழ்வு செய்து மக்களின் வாழ்வு நலம் பெற பாடுபட்டு உழைத்து தன் வாழ்வை முழுவதும் மக்களுக்காக செய்தார். இவர் செய்த செயல்களுக்கு அதிகாரிகள் வழங்கியது மரண தண்டனை. எனவே இயேசு வேதனையின் அடிப்படையில் இல்லை, தன்னுடைய பணி முழுவதும் செய்து விட்டேன் என்ற ஒரு உச்சகட்டத்தில் தான் இயேசு கூறுகிறார், தந்தையே உம்முடைய கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று கூறுகிறார். ஜெர்மன் தத்துவ விஞ்ஞானி நீட்சே கூறுவார், கடவுள் இறந்து விட்டார். ஏன் அவர் அன்று அவ்வாறு கூறினார் என்றால், மனிதர்களாகிய நாம் செய்த செயல்களால், நம்முடைய பாவங்களால் கடவுளை நாம் சாகடித்து விட்டோம் என்று அவர் கூறுபவராக இருக்கிறார். அப்படி என்றால் நாமும் தினம் தினம் நம்முடைய பாவங்களால் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக இன்று நாம் வாழ்கின்ற சமூகங்களிலே அநீதிகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி பிரணி பேசுவது, மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுவது. விவிலியம் கூறுகிறது, நீ மற்றவர்களை பற்றி புரணி பேசும் முன் நாவை அறுத்து விடு என்று. மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறோம். மற்றவர்களை பற்றி ஒரு தவறான சிந்தனை நம்முடைய மூளையிலே மனதிலே ஏற்றி வைத்து இவன் இப்படித்தான் அவள் அப்படித்தான் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். எனவேதான் காந்தி கூறுகிறார், இயேசுவை எனக்கு பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களே எனக்கு பிடிக்காது இயேசு என்று. இயேசு தன் வாழ்வில் தன்னுடைய தந்தை கடவுள் கொடுத்த பணி முழுமை அடைந்த பிறகு தன் ஆவியை ஒப்படைக்கிறார். அப்படி என்றால் நாம் எப்படி நம்முடைய ஆவியை ஒப்படைக்க முடியும்? தலைவன் என்பவன் உழைக்கின்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தன் குடும்பத்திற்கு முழுமையாக கொடுக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே இன்று வீண் செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை, இதற்காக கடன் வாங்கி இன்று எத்தனையோ குடும்பங்களிலே தற்கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வீட்டு தலைவியாகிய நான் என் குடும்பத்தை நல்ல முறையில் வழி நடத்துகிறேனா? சமுதாயத்திலே அநீதிகள் நடக்கின்ற போது அந்த அநீதிக்காக நான் துணை போகிறேன் என்றால் நான் இயேசுவை தினம் தினம் சிலுவையில் அறைந்து கொள்கின்றேன். மற்றவனிடம் பணங்களை வாங்கி கொண்டு என்னுடைய ஊரை தாரை வார்த்து கொடுக்கின்றேன் என்றால் நான் இயேசுவை தினமும் சிலுவையில் அறைபவனாக இருக்கின்றோம். என்னுடைய குழந்தைக்கென்று நான் ஒரு பாகுபாடு பார்க்கின்றேனா? என்னுடைய குழந்தையை நான் நல்ல முறையில் வளர்க்கின்றேனா? என்னுடைய குழந்தைக்கென்று நான் சேமிக்கும் பழக்கத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேனா? என்னுடைய குழந்தைக்கு நான் சரியான கல்வியை கொடுக்கிறேனா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வாழ்கின்ற ஊரிலே, நான் வாழ்கின்ற சமூகத்திலே, நான் இருக்கின்ற பங்கிலே என்னால் முடிந்த உதவிகளை
நான் செய்கிறேனா? அவ்வாறு செய்யவில்லை என்றால் நானும் இந்த உலகிலே அன்று படை வீரர்கள் இயேசுவை குத்தி கொண்டது போன்று இன்று என்னுடைய நாவினால் அல்லது என்னுடைய செயல்களினால் நான் தினமும் நல்லவர்களை குத்தி கொண்டு இருக்கிறேன் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தவ காலம் தொடங்கிட்டுனா பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல அப்படியே கூட்டம் கூட்டமா அலையும் போதும் சிலுவை பாதை என்று மக்கள் செல்வார்கள். சில இடங்களில் மாலை போடுகிறோம் என்று காவி நிற உடை அணிந்து கொண்டு செல்வார்கள். ரொம்ப நல்லது. அந்த பக்தி தினமும் இருந்தால் இன்றும் நன்றாக இருக்கும். தவ காலத்துல மட்டும் நம்ம பக்தியா இருந்தா மட்டும் போதாது. பக்தி என்பது நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கூறுகிறார். பக்தி என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டும், தினமும் இருக்க வேண்டும். ஏதோ தவ காலத்தில் மட்டும் சிலுவை பாதை செய்வதும், அதற்காக ஆலயத்திற்கு வருவதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வருவதும் இருக்கக்கூடாது. இயேசுவை நாம் தினம் தேட வேண்டும். கல்வாரி பள்ளியிலே நாம் தினமும் நம்மை பங்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இன்று இந்த இயேசுவை நான் எப்படி அன்பு செய்ய போகின்றேன்? இயேசுவின் இறப்பிலே நான் எவ்வாறு பங்கெடுக்க போகிறேன் என்றால், பெற்றோர் தன் பிள்ளைகளை நேசிப்பது போன்று, கணவன் தன் மனைவியை நேசிப்பது போன்று, நண்பர்கள் தவறு செய்கின்ற போது தன்னுடைய சக நண்பர் ஏற்றுக்கொண்டு நேசிப்பது போன்று, ஒரு காதலன் காதலியை நேசிப்பது போன்று, இயேசு இவர்கள் எல்லோரும் அன்பு செய்கின்ற போது தன்னை போல் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு காதலன் காதலியை அன்பு செய்கின்ற போது, காதலிக்கின்ற போது, அந்த காதலன் காதலிக்காக சில வெறுப்பங்களை ஏற்றுக்கொண்டு மாறுபவராக இருக்கிறார். நீங்களும் இயேசுவை காதலிக்க வேண்டும் என்றால் இயேசு விரும்புவது போன்று மாற அழைப்பவராக இருக்கிறார். இன்று நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்றால் மற்றவர்களை நான் மன்னிப்பேன். இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்றால் மற்றவர்களுக்கும் அந்த அன்பை கொடுப்பேன். இயேசுவின் கல்வாரி பள்ளியிலே நான் தினமும் பங்கு பெறுவேன். குறைந்தபட்சம் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்காவது வரணும் ஆசைப்படுவேன். அவ்வாறு வருகின்ற போது நாம் இயேசுவின் வழியில் நடக்க ஆரம்பிப்போம். இயேசு செய்த இறையாட்சி பணியில் நாமும் பங்கு பெறுவோம். இயேசு தன்னுடைய தந்தை கடவுளிடம் எவ்வாறு தன்னுடைய உயிரை ஆவியை ஒப்படைத்தாரோ அதுபோன்று நம்மாலும் ஒப்படைக்க முடியும். ஆமேன்.